அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனித மனம் எப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது? சிரமத்தை அனுபவிப்பதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள். உலக தேவைகளுக்காக மட்டும். நாங்கள் என்ன சிரமப்பட மாட்டோம்னு சொன்னோம், சிரமப்படுவோம். எதற்காக? உலக தேவைகளுக்காக. ஹார்ட் ஒர்க், நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு படிக்கணும். நம்ம ஊர்ல காலேஜ் வசதி இல்லையா, வெளியூர்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும். ஹாஸ்டல் வசதி இல்லையா, ரூம் எடுத்தாவது தங்கி படிக்கணும். உள்ளூர்ல வேலை கிடைக்கலையா, வெளியூர்ல போய் வேலை தேடணும். அங்கே கம்பெனியில தங்குற வசதி இல்லையா, ரூம் எடுத்து ஹாஸ்டல் லாட்ஜ்ல. ஏன்? எதிர்காலத்துல அப்பதான் நம்ம ஒரு ஆளா வர முடியும். தப்பில்லை, இது எல்லாமே மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தான். இந்த அளவிற்கு உலக தேவைகளை முன்னிறுத்தி சிரமப்படக்கூடிய நாம் சுவனத்திற்காக சிரமத்தை அனுபவிப்பதற்கு தயாராக இல்லையே, அது ஏன்? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு படிச்சிருக்கிறேன், இத்தனை டிகிரி வாங்கியிருக்கிறேன், இவ்வளவு சொத்து செல்வங்கள் இருக்கிறது, மக்களுக்கு மத்தியில் எனக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கென்று ஒரு சொல் வாக்கு இருக்கிறது, நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க, எனக்குன்னு ஒரு பதவி இருக்கிறது, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இந்த அளவிற்கு உழைத்து சிரமப்பட்டு பாடுபட்டு முன்னேறி வந்த நான் என்னை சொர்க்கத்தில் தங்க வைத்துக் கொள்வதற்கு, சொர்க்கத்தை என்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வதற்கு இதுவரை நான் பட்ட சிரமங்கள் என்ன? ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். என்னெல்லாம் பட்டிருக்கிறோம்? சொர்க்கத்திற்காக சிரமப்படக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை என்றால் இனி வரும் காலங்களிலாவது உலகத்திற்காக நான் எந்த அளவிற்கு சிரமப்படுகிறேனோ அதைவிட பன்மடங்கு சுவனத்திற்காக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும். இல்லையா, உலகத்துக்கு கஷ்டப்படுறோம்ல, அதே அளவிற்காவது மறுமைக்காக உழைக்கக்கூடிய பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்குள்ள ஏற்படுத்தணும். இப்ப கேள்வி என்ன? சொர்க்கத்திற்காக சிரமத்தை அனுபவிக்கிறதுனா என்ன? அன்பானவர்களே, மார்க்கத்தின் பல சட்டதிட்டங்களை, பல கட்டளைகளை நாம் ஏன் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம்? ஊர்ல என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கும்போது நாம மட்டும் வித்தியாசமா இருந்தா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கு, குர்ஆன்ல அப்படித்தான் இருக்கு, இருந்தாலும் நம்ம ஊருக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல, நம்ம ஊருக்குன்னு ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கும்போது நான் மட்டும் வேற மாதிரியா இருந்தா, இந்த பதிலை அல்லாஹ்விடம் சொல்ல முடியுமா? பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. நம்முடைய வணக்க வழிபாடாக இருக்கட்டும், கொள்கை கோட்பாடாக இருக்கட்டும், நம் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும், நம்முடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, சிந்தனை, செயல், நட்பு எதுவாக இருந்தாலும் இதில் அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறோமா, நம்முடைய மனோ இச்சை சொன்னபடி நடக்கிறோமா? உரசி பார்த்து மனோ இச்சை சொன்னபடி நடக்கிறோம் என்றால் இதிலிருந்து வெளியேற வேண்டும். அல்லாஹ் சொன்னபடி நடந்தால் சில சிரமங்கள், சில கஷ்டங்கள், சில நெருக்கடிகள், சில சோதனைகள், சில இடையூறுகள், சில மன உளைச்சல்கள் வரும். இந்த சிரமங்களுக்கு பகரமாக நாம் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை ஆதரவு வைப்போம். இந்த பயிற்சியை நமக்குள் கொடுத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அறிவுரை, திருமதியில் இடம்பெறக்கூடிய 2322வது செய்தி, ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மார்க்கத்தில் பிடிப்புள்ளவனாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் சோதிக்கப்படுவான். எனக்கு அதிகமான சோதனைகள் வருகிறது அப்படின்னு சொன்னா அது பொதுவான சோதனையாக இல்லாமல் மார்க்கத்தை நான் கடைபிடிக்கிறேன் என்பதற்காக வரக்கூடிய சோதனையாக இருக்குமேயானால் இதற்கு கூலியாக அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தருவான். இதற்கு கூலியாக நான் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று நம்முடைய மனதிற்கு நாம் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்விடத்தில் உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று நம்ப வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.